அன்புமிக்கவர்களே, உண்மையை பேசு. எல்லா வகை முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஆம், வாழ்க்கையிலே இன்று பல வகையான முகமூடிகளை அணிந்து கொண்டு வெற்றியை கண்டுவிடலாம் என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் இதில் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் உண்மையை பேசி பழகுங்கள். யார் மீதும் பொய் ஆணையிடாதீர்கள் என்று வார்த்தை என்று கற்றுத்தருகிறது. வாங்க, உண்மையின் மகத்துவத்தை வார்த்தை சொல்லித் தருகிறது. ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆணையிடுகிற பழக்கம் இஸ்ரேல் மக்களிடம் இருந்து வந்தது. நாமும் இன்றும் கடவுள் மேல் ஆணையிட்டு ஒருவர் மற்றவரை புறம் கூறி கொண்டு ஒரு முகமூடி அணிந்து கொண்டு வாழுகின்றோம். ஆனால் இஸ்ரேல் மக்களிடம் இந்த ஆணையிடுகின்ற பழக்கம் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது இணைச்சட்டம் 6:13 சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கும் பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு என்று அவரோடு இணைந்து செயல்படவும் அவர் மீது கொண்ட பயத்தினால் உண்மையை அறிந்து கொள்ளவும் இவ்வாறு கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் மக்கள் காலப்போக்கிலே இந்த ஆணையிடுகிற பழக்கம் மனிதர்கள் மத்தியிலே எப்படி வந்தது என்று பார்க்கின்ற பொழுது மனிதனாகிய நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் குணத்தை மாற்றிக்கொள்கிற தன்மையில இருக்கிறோம். மறந்து போகிற குணமும் இருக்கிறது. ஆகையால் இறைவனை இணைத்துக் கொண்டு இறைவனை சேர்த்து நாம் ஆணையிடுதல் வழியாக நாம் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் இதை மாற்றி காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே. யாக்கோபு புத்தகம் 5:12 சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவு வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், தண்டனை தீர்ப்பிலிருந்து வெளிவர நாம் உண்மையை பேசி ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசு. உண்மை கசப்பு என நீ மறைத்தால் உன் வாழ்க்கையை கசப்பாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆம், உண்மையை உரக்கச் சொல், அதை உயர்த்தி சொல், எங்கும் அறிக்கையிடு. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற உணர்வோடு வாழுகின்ற பொழுது தாங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி, செய்கின்ற வேலை, குடும்பம் எல்லாத்திலையும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக வாழ்வது. கடவுள் மேல சத்தியமா நான் செய்யல, ஒரு தவறை செஞ்சுட்டு அதை ஒத்துக்கொள்ள நாம் முயல்வதில்லை. கடவுள் மேல இப்படி கடவுள் மீது ஆணையிட்டு கொண்டு அவரது மகத்துவத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை உரக்க சொல்லிவிட்டால் அங்கு அமைதி நிலைத்து விடும். குடும்பத்திலே மகிழ்ச்சி கடந்து வந்து விடுங்க. உண்மையை சொல்லிட்டு எல்லாம் செய்யுங்க. குடும்பத்துல இதுதாங்க செய்ய போறோம், இப்படிதான் இருக்க போறோம், இப்படிதான் இருக்க போறோம். உண்மை பிரகாரம் வாழுகின்ற பொழுது, உண்மையை பேசி கடந்து செல்லுகின்ற பொழுது பொய் ஆணைக்கு இடமில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். ஆசீர்வாதம் உண்டு. திருப்பாடு 24:1 சொல்லுகிறது, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் ஆண்டவருடையவை, நிலவும் அதில் வாழ்பவையும் அவருக்கே சொந்தம். எல்லாமே கடவுளுக்கு சொந்தம். அப்ப எதுக்குங்க பொய்க்கு புகட்டாக நாம் வாழ வேண்டும்? முகமூடி வேண்டாங்க. அதை களைந்து எறிந்து உண்மையை பேசுவோம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒருபோதும் பொய் ஆணையிட்டு வாழாமல் உண்மையை உரக்கச் சொல்லி ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் உண்மையை ஏற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. Praise the Lord.